ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரியாக்ட் மார்க்கெட் பேஸ்ட் ஆன் த நியூஸ். அதாவது நியூஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது ஒரு ஸ்டாக்ஸை பற்றின நியூஸோ இல்லாட்டி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாக் ஹோல்டரோ இல்லாட்டி ஓனரோ பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னிங்கன்னா அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு கம்பெனியை பற்றின ஒரு நியூஸோ இல்லாட்டி அந்த கம்பெனியோட ஓனரை பற்றின நியூஸோ ஏதாவது ஒரு குட் நியூஸோ ஆர் பேட் நியூஸ் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி அந்த கம்பெனி மார்க்கெட்டிங் டைமில் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதான். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சேர்ந்து பார்த்தோம்னா ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதானி டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து லாஸ்ட் மந்தோட செப்டம்பரோட மிட்டில் வந்து இந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி அதானி குரூப்ஸோட என்டையர் ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அது எல்லாமே எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதானி குரூப்ஸோட டெப்ட்டு, அதாவது கடன் தொகை வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன்லேருந்து இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2.2 ட்ரில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்படியே டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி அதானி குரூப் ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்ட் மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அதானி டிரான்ஸ்போர்ட் இதில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30% கிட்டக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ்க்கு அப்புறம் மட்டுக்கு ஃபாலோ ஆகிருக்கு. இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா அந்த நியூஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட மோர் தென் 19%, அதாவது அரௌண்ட் 20% கிட்டக்க வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஓனர் அல்லது ஒரு கம்பெனியை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிறப்போ எப்படி வந்து மார்க்கெட்டில் அந்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ அதானியோட டெப்ட் வந்து எப்போ அதாவது 1 ட்ரில்லியன்லேருந்து 2.2 ட்ரில்லியனாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20% கிட்ட அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ அது ஓனர் பற்றின நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிறப்போ எப்படி வந்து ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு பார்க்குறோம். அடுத்தது ஸ்டாக் பேஸ்டாக பார்க்கும்போது கௌதம் அதானி கம்ப்ளீட்லி அக்விசிஷன் ஆஃப் த அம்புஜா சிமெண்ட் அண்டு ஏசிசி சிமெண்ட், இது ரெண்டையும் வந்து அதானி குரூப்ஸ் வந்து பை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி இது வந்து செப்டம்பருக்கு முன்னாடியே வந்த நியூஸு. இருந்தாலும் செப்டம்பர் மிட்டில் வந்து அதானி குரூப்ஸோட கடன் அதிகமாச்சுன்னு சொன்னாங்களே. ஸோ அப்போது இந்த 2 ஸ்டாக்கும் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அம்புஜா சிமெண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது இப்போது செப்டம்பர் மிட்டில் வந்துச்சு இல்லையா, 20th அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் மோர் தென் 20% கிட்டக்க நியர் 20% கிட்டக்க வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து அதானி குரூப்ஸை தான் வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா அவங்களுடைய என்டையர் ஸ்டாக்ஸ் குரூப்புமே மோர் தென் 20% வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அம்புஜா சிமெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசிசி சிமெண்ட்டு சொன்னாங்க இல்லையா, ஏசிசி சிமெண்ட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20%, அதே சேம் 20% லெவல்லையே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மொத்த குரூப்ஸோட, அதாவது அதானி குரூப்ஸோட மொத்த ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நியர் 20% கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகிருக்கு இது வரைக்குமே. ஸோ அப்கமிங்கில் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அதானி குரூப்ஸோட குட் நியூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னிங்கன்னா தான் நெக்ஸ்ட் வந்து மேலே மூவ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் இல்லையா, இம்பேக்ட். அடுத்து பாசிட்டிவ் இம்பேக்ட் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எஸ்பிஐ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் எஸ்பிஐயோட ஷேர்ஸ் வந்து எப்படி இம்பேக்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீக்குங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதாவது 80th விடுங்க, இதுக்கப்புறம் என்னது 13th பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
12%, மோர் தென் 10% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த ஒத்த நியூஸ்னால பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கும் சரி, இந்த வீக்கில் அதாவது இன்றைக்கி ட்ரேட் ஆனதும் சரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓவராலாக மோர் தென் 10%, அதாவது 10%க்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டாக்ஸோட நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஸ்டாக் பற்றின நியூஸோ இல்லாட்டி ஸ்டாக்கோட ஓனர்ஷிப் பற்றின நியூஸோ ஏதாவது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னிங்கன்னா அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது, அதாவது மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான், அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு குட் நியூஸ் இல்லையா? குட் நியூஸ்ன்றதையும் உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10%க்கு மேலே 1 வீக்லேயே வந்து எஸ்பிஐ கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் வரும்போது, ஒரு கம்பெனியை பற்றி குட் நியூஸ் வரும்போது அதோட ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதே வந்து அத்தானி குரூப்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20% கிட்டக்கு வந்து ஃபால் கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கம்பெனி வந்து எதை பேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நியூஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி தான். ஒரு குட் நியூஸோ இல்லாட்டி ஒரு பேட் நியூஸோ வருது அப்படின்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லாட்டி ட்ரேட் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் ஒரு பிகினர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதாவது ட்ரேட்குள்ளே வரோம் அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஈஸியாக நம்ம வந்து அடுத்தடுத்து மூவ் ஆக முடியுமே தவிர டேரெக்டாக எடுத்த உடனே பெருசாக நான் காசை போட்டு உள்ள ட்ரேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய டேஸில் வந்து ஈஸியாக வந்து அந்த ஸ்டாக்ஸில் அந்த நியூஸை ரிலேட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்டில் தான் இதை சொன்னோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லாட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.